பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 அடுத்த வார ப்ரோமா பாத்தீங்களா? இந்த முறை ரொம்ப ஹெவி ட்விஸ்ட் தான் இருக்கு. யாரும் எதிர்பார்க்காத லெவல் டிராமா. இப்ப வரைக்கும் என்ன நடக்குது? தங்கமயில் ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. ஆனா அம்மா சொன்னதை நம்பி எல்லாத்தையும் மறைச்சதால இப்போ முழு உண்மை குடும்பத்துக்கே தெரிஞ்சு மேட்டர் நேரடியாக டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிடுச்சு. சரவணன் ஒரு பக்கம் எனக்கு தங்கமயில் வேண்டான்னு கடுமையா நிக்கிறார். ஆனா தங்கமயில் மட்டும் எப்படியாவது சரவணன் கூட தான் வாழணும்னு மனசு வச்சிருக்கா. இதுக்குள்ள வீட்ல ஆல்ரெடி டென்ஷன் ஓவரா இருக்கு. அதுல பாக்கியம் சீன் வேற லெவல். இனி இந்த வீட்ல அவ இருக்க முடியாது, வெளியே போன்னு தங்கமயில நேரடியா விரட்டிடுறாங்க. அதுக்கு மேல செத்து போகட்டும்னு சொல்ற டயலாக், அதுவே இந்த ப்ரோமோவின் பிக்கெஸ்ட் ஷாக். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வேற வழி இல்லாம தங்கமயில் நேரடியா சரவணன் கடைக்கே போறா. அம்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு அழுறா. ஆனா சரவணன் கூட சாஃப்டாக மாற மாட்டாரு. நீ எங்கேயாவது போ, கோர்ட்ல பேசிக்கோன்னு ஸ்ட்ரெயிட்டா அனுப்பிடுறார். அந்த மனநிலையில தங்கமயில் எடுக்கும் முடிவு, அதுதான் இந்த வார ப்ரோமோவின் பிக்கெஸ்ட் ட்விஸ்ட். அவன் நேரடியா கிணற்றில் குதிக்க போற அளவுக்கு போயிடுறா. அந்த நேரத்துல ஆட்டோல போயிட்டு இருந்த மீனா தங்கமயில பார்த்து சஸ்பீஷியஸா ஃபாலோ பண்றா. சரியான டைம்ல ரீச் ஆகி காப்பாத்துற மாதிரி தான் ப்ரோமோ காட்டுது. ஆனா இங்க தான் நெக்ஸ்ட் லெவல் ட்விஸ்ட் இருக்கு. மீனா தங்கமயில காப்பாத்துறா, சரி. ஆனா தங்கமயில் சரவணன் இருவரையும் மீண்டும் சேர்க்க ட்ரை பண்ணினா அதுக்குள்ள மீனாவுக்கே பெரிய பிரச்சனை வரும் போல இருக்கு. ஏற்கனவே தங்கமயில் கால் பண்ணினதுக்காக செந்தில் மீனாவி மீது கோபமா இருக்கார். இப்போ இந்த சூசைட் அட்டெம்ப்ட் மேட்டர்ல மீனா இன்வால்வ் ஆயிட்டா வீட்ல இன்னொரு பஞ்சாயத்து ரெடி. இனி கேள்வி என்னன்னா, தங்கமயில் உயிர் பத்திரமா? சரவணன் மனசு மாறுவாரா? மீனாவை யார் காப்பாத்த போறாங்க? இந்த வாரம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 ஃபுல் எமோஷனல் ரோலர் கோஸ்டர் தான். குடும்பம், ஈகோ, லவ், கில்ட் எல்லாம் மிக்ஸ் ஆன ஹெவி எபிசோட்ஸ் வருது. இந்த மாதிரி அன்பிரடிக்டபிள் ட்விஸ்ட் தான் புதிய வியூவர்ஸை கூட சீரியல் பார்க்க வைக்கும். இந்த வாரம் மிஸ் பண்ணாதீங்க, இல்லனா நெக்ஸ்ட் வீக் பேசுற டிஸ்கஷன்ல நீங்க தான் மிஸ் ஆகிடுவீங்க.